ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி சுதர்ஷன் சுவாமியோட கூடியிருக்கோம். பெங்களூரில் வேலை பண்ணிட்டுருக்கார். அஹோபில மட்டத்து சிஷ்யர் முன்பட்ட அழகிய சிங்கரா உள்ளிவலம் சுவாமி சிஷ்யர். சமாஷ்டிரம் ஆனது வந்து முக்கூர் அழகிய சிங்கர்கிட்ட, பரசமர்ப்பணம் ஆனது பிரகிதம் அழகிய சிங்கர்கிட்ட. ராமானுஜ வித்யா தர்க்க கிளாஸஸில் பங்கேற்றிருந்தார். இப்போது தர்க்கத்தில் ஒரு பாகம் சப்தம் அப்படின்ற பிரமாணம், அது எப்படி போதத்தை ஏற்படுத்துறது, போதம்னா அறிவு, எப்படி அறிவை ஏற்படுத்துறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகையினால கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆகையினால புரியக்கூடிய விஷயம்தான், எல்லாரும் கேட்டு பயன்பெறலாம். அடியே சப்தம்ன்ற பிரமாணம். முதல்ல பிரமாணம் அப்படின்னா பிரமாணம், அதை நான் என்ன யோசிச்சேன்னா, தர்க்கம்ங்கிறது ஒரு பிரமாண சாஸ்திரம். பிரமாணம்னா என்னென்ன அடுத்து யோசிக்க வேண்டியிருக்கு. பிரமா அப்படின்னா சரியான அறிவு, சரியான ஞானத்தை சரியான ஞானம்ங்கிறது பிரமா. அதை ஏற்படுத்தக்கூடிய கருவி வந்து பிரமாணம். இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா எவிடன்ஸ்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் பிரமாணம்ங்கிறது சரியான ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜில் வந்து சித்தாந்தத்தில் வந்து நம்ம 3 வகையாக சொல்கிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு 3 பிரமாணம் நம்மளும் ஒத்துக்கிறோம். தர்க்கத்தில் வந்து உபமானம்னு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பிரமாணம் இருக்குது. இதில் வந்து சப்த பிரமாணத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாகவே தர்க்கம் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டாக தான் ஆரம்பித்தேன். அது வந்து நான் அந்த உள்ள ஒவ்வொரு கிளாஸாக போகும்போது ஹவ் இட் ரிலேட்ஸ் டு த டே டு டே திங், அதாவது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் எப்படி அது ஒத்து போகிறது அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு 2-3 உதாரணங்களாக இருக்குது. மேபி கடைசியில் டைம் இருந்ததுன்னா மேபி தனியாக ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அது பண்ணும்போது அந்த சப்த பிரமாணம் பார்க்கும்போது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த சப்த பிரமாணம் பற்றி பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு வந்து ஞானத்தை உண்டாக்குகிறது, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படிலாம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கா தார்க்கிகால் அப்படின்னு. சப்தம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரமாணத்துக்கான ஒரு பேசிக் உதாரணம் கொடுத்து பார்க்குறவாளுக்கு புரிகிறதுக்கு பிரத்யக்ஷமே எடுத்துப்போமே. இப்போ பிரமாணம்ன்றது வந்து சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா ஏதோ ஒன்று அன்ரிலேட்டபிளாக ஒன்றும் கிடையாது, சுலபமாக புரிஞ்சு முடியாது. ஆமாம். என்னது ஒரு பிரத்யக்ஷமான பிரமாணம்னா என்னது? பிரத்யக்ஷம் நேரடியாக பார்க்கறது. ஒரு அறையில் ஒரு சேர் இருக்குது, நாற்காலி இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணை கொண்டு அதை பார்க்குறோம். அதை பார்த்தோன்னா அறையில் நாற்காலி இருக்கிறது ஞானம் நம்மளுக்கு ஏற்படுறது. இது வந்து பிரத்யக்ஷம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளுடைய இந்திரியங்கள், கண்ணே தான். ஆக பிரமாணம் இந்திரியம் அப்படின்றது இங்கே பிரமாணமாகவே இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணம். கொஞ்சம் தார்க்கிகால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்லுவான்னா, இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் அப்படின்னுவா. கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னு அவங்க சொல்லுவா. ஸோ பேசிக்காக நான் இப்போ புரிஞ்சுக்கிறது இப்படி சுலபமாக புரிஞ்சுட்டுலாம், கண்ணே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் தான், ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் என்றது தான். ஆனால் எல்லா விஷயங்களும் கண்கூட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அனுமானத்துக்கு போகலாம். 2வது அனுமானம்ன்ற பிரமாணம். அனுமானங்கிறது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவோம். புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் அப்படின்னு, ஒரு புகை இருக்கிறதுனால அங்கே நெருப்பு இருக்கும் அப்படின்னு யூகிக்கிறது வந்து அனுமானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூகத்துக்கு அடிப்படை வந்து எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம், எங்கெங்கெல்லாம் புகை இருந்ததோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குது அப்படின்னு முன்னாடி ஏற்பட்ட அறிவு, அதை வச்சு அனுமானம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ புதுசாக? புகையை பார்க்குறோம். புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம நெருப்பு இருக்குது, ஆனால் கண்ணால் நெருப்பை பார்க்கல. அப்போ ஏதோ ஒரு வழியாக ஒரு நாலேஜ் நமக்கு வந்துருக்கு. இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மென்டல் அனாலிசிஸ், அனுமானம், ஊதம் அப்படின்றதே இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் பிரமாணமாக இருக்குது, இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறதும். ஸோ இதே ரீதியில் தான் இப்போ சப்தத்தை பற்றியும் யோசிக்கணும். நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை,
ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வேறு விதமாகவும் ஒரு நாலேஜை அட்டைன் பண்ணலாம். இப்போ ஏதாவது இந்த மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம படிப்பே வச்சுக்கலாம். நம்ம புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறோம், அதே வந்து சப்த பிரமாணம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து பிரத்யட்சமாக பார்க்கறதுல அனுமானம் பண்ணவும் முடியாது. இப்போ நியூட்டன்ஸ்லா அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நம்ம பிரத்யட்சமாக பார்க்க முடியாது, அதை வந்து யூகிக்கவும் முடியாது. அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஞானம் வந்து புஸ்தகத்தில் இருக்கிறதுனாலையோ ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுனாலையோ தெரியறது. இது சப்த பிரமாணம். சிம்பிள். ஆமாம். இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா F=ma ஒரு லா இல்லையா? அதில் அது ஒரு லா இல்லையா? இப்போ F=ma அப்படின்றது நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா ஒரு ஊகத்தினாலே ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனால கடைசியில் அப்சர்வேஷனால அது பிரமாணத்துக்குள்ளே சேர்க்கணும்னா இன்ஃபரன்ஸ்குள்ளே தான் சேர்த்தாகணும். அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் எல்லாத்தையும் பிரத்யட்சத்துக்கு அதிரிக்தமாக இருக்கக்கூடியது வெறும் இன்ஃபரன்ஸ் மட்டும்தான். எல்லாத்தையும் இன்ஃபரன்ஸை சேர்த்துடணும். அப்போ நியூட்டன் கண்டுபிடிச்சது F=ma அப்படின்னா இன்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலையே, நம்ம புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சப்த பிரமாணத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே நம்மளோட வேதாந்தத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்னன்னா நமக்கு பிரத்யட்சமாக சிலது தெரியல, அதாவது பிரம்ம விசாரம் பண்ற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை, ஆனா இது தெரிஞ்சவா வந்து பண்ணி வச்சிருக்கா, அதுதான் சப்த பிரமாணம்னு இந்த இடத்துல ரிஷிகள் பார்த்து கொடுத்துருக்கா, அதுதான் நம்மளுக்கு சப்த பிரமாணமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சித்தாந்த ரீதியாகவும் சொல்லலாம். அதனால சப்தம் வந்து ரொம்ப முக்கியமான பிரமாணம். எஸ்பெஷலி நம்மளுடைய சித்தாந்த நிர்ணயிக்கலாம் சப்த பிரமாணத்தை அடியொட்டி தான் நம்மளால பண்ண முடியும். வேதைக்க சமஜிகம்யா அகம் ஏவ வேகியான்னு கண்ணனே சொல்றதுனால வேதத்தை கொண்டு தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். அதனால சப்தம் தான் இருக்கிறதுலே முக்கிய பிரமாணம் நமக்கு. அதனால இதை பற்றி முக்கியமாக புரிஞ்சுக்கிறது, தர்க்க ரீதியாகவும் புரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து சித்தாந்தத்தை நிர்ணயிக்கிறதுக்கும் உபயோகப்படும். கண்டிப்பாக. அண்ட் டே டு டே லைஃப்லேயும் நம்ம ரிலேட் பண்ண முடியுங்கிறது இட்ஸ் அடிஷ்னல் போனஸ் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. சரி, இப்போ இந்த சப்த பிரமாணத்துக்குள்ளே போகும்பொழுது எப்படி இது வேலை செய்கிறது? இப்போ சப்தம்ன்றது ஒரு விதமான புஸ்தகம் அப்படின்றதே ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது, எல்லாருக்கும் புரியக்கூடிய உதாரணமாக இருக்குது. சரி, இப்போ புஸ்தகத்தை பார்க்குறோம், படிக்கிறோம், இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம, ஆனால் எப்படி நம்ம வேலை செய்கிறது, மென்டல் ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதான் பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறா தார்க்கிகள்லாம். அந்த தர்க்க சாஸ்திரத்தில் படித்ததுனால உபயோகம் என்னென்னா எப்படி ஒரு இதை அனலைஸ் பண்ண முடியும், பிரித்து அனலைஸ் பண்ண முடியுங்கிறது இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் நாலேஜ். அது வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கிற காலத்துலேயோ இல்லை ப்ரைம் ஒர்க் பீரியட்லேயோ சிலதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அவர் எஃபிஷியன்சி வுட் ஹவ் பீன் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சில சமயம் தோன்றது. எப்படி வந்து ஒரு இதை வாக்கியத்தை பார்த்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஞானம் எப்படி வருது? சப்தம் அப்படின்னா பதங்களுடைய கூட்டம், புட்டிட்டு, அதாவது பத சமுதாயம் சப்தம். ஆமாம். இப்போ சப்தம் வாக்கியம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆப்த வாக்கியம் சப்தா அப்படின்னு சொல்லுவா சாக்கிகாலாம். ஆப்தர் அப்படின்னா யதார்த்த வக்தா, இருக்கிறத உள்ளபடி தெரிவிக்கக்கூடியவர் ஆப்தர். அவர் பிரயோகம் பண்ணக்கூடிய வாக்கியம் அதுதான் சப்த பிரமாணமே. இப்போ சப்தம் அப்படின்றது வாக்கியம்ன்றது பதத்தினுடைய கூட்டம், பதத்தினுடைய சமூகம். பதம்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். பதம்னா என்னன்னா எது வந்து அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியதோ அது வந்து பதம். ஒரு ரேண்டம் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பதம் ஆகாது. உதாரணத்து குடம் அப்படின்னா அது வந்து பதம், ஏன்னா அது வந்து ஒரு வாயு மயிரம் இருக்கிற ஒரு பொருளை வந்து சொல்றது. தகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. அது அதே லெட்டர்ஸ் தான், ஆனா இடம் மாறி இருக்கு, அர்த்தத்தை போதிக்கூட சக்தி கிடையாது. அதனால சக்தம் பதம், அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சக்தியுடையது பதம் அப்படிங்கிறது பதத்தோட டெஃபினிஷன். இந்த பதத்துக்கு வந்து அர்த்தம் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறச்சு தாகியால் இந்த இடத்துல ஈஸ்வர இச்சா அப்படின்னு. பதத்துக்கு அர்த்தம் உண்டாருது அப்படின்னா பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? உடம்னு ஒரு பதம் இருக்கு, வாயு மயிரமுடைய ஆப்ஜெக்ட் இருக்கு, பொருள் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம், ரிலேஷன் என்ன அப்படிங்கிறச்சு இது ஈஸ்வரனோட சங்கேதம், ஈஸ்வரனோட இச்சை. அதாவது இந்த சப்தம் வந்து இந்த அர்த்தத்தை தெரிவிக்கட்டும் அப்படிங்கிற இச்சை அப்படின்னு சொல்றா. வேற வகையான சம்பந்தம்லாம் அனலைஸ் பண்ணலாமா, இது சம்யோகமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது சம்யோகம்னு சொல்ல ஒரு பதத்துக்கும் அந்த ஆப்ஜெக்டும் தொடர்பு இருக்குன்னா, கத்தின்னு சொன்னா நாக்கு அருந்துடணும், மோதகம்னு சொன்னா ஸ்வீட்னஸ் இருக்கணும் வாயில. ஆமா, பூரண பாட்டனை, அதாவது வாய் அப்படியே உபி போயிடணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்றா? இப்போ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் தெரிகிறது. என்ன சம்பந்தம் இருக்கு?
அப்படின்னு அனலைஸ் பண்ணும் பொழுது இப்போது அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு டீப்பான ரிசர்ச் பண்ணியிருக்கா. இப்போ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போமா? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங் அப்படின்றத நம்ம அனலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அனலைஸ் பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு கர்த்தவியத்துவம் காட்டுறதுக்கு இப்போ என்ன விதமான சம்மந்தம் இருக்க முடியும்? கத்தி அப்படின்ற சொல் இருக்குது, பொருள் இருக்குது, கூர்மையாக இருக்கக்கூடிய பொருள் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் சம்யோகம், ரெண்டுத்துக்கும் ஒரு இன்செப்பரபிள் ஒரு கண்டிஷன், அதுதான் சம்மந்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ கத்தின்னு சொன்ன உடனே நாக்கு அறுபடணுமே, அப்போ அந்த மாதிரி சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறா. அப்போ என்ன தான் சம்மந்தம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறா. அப்போது தார்க்கிகால் சொல்கிறது என்னது? கத்தி ஈஸ்வரனுடைய சங்கேதம், அதனுடைய ஈச்சை. ஆக இந்த பதத்தால் இந்த அர்த்தமானது போதிக்கப்படட்டும் அப்படின்ற இச்சை இருக்குது. அதுதான் சம்பந்தமே இப்போ ரெண்டுத்துக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ். ஸோ இது கஷ்டமான விஷயமா இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே ஒரு ரீகேப் மட்டும் பண்ணுறோம். ஆக பதத்தினுடைய கூட்டம் அதுதான் வாக்கியம், சப்த பிரமாணம், சென்டென்ஸ். இப்போ புஸ்தகம்னு எடுத்தால் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், புரியறது இல்லையா? நாலேஜ் கெயின் பண்ணுறோம் இல்லையா? ஏன் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா சென்டென்சஸை படிக்கிறோம். நம்ம சென்டென்சஸ் தான் இப்போது வாக்கிய பிரமாணம், அதுதான் சப்த பிரமாணமாக ஆகுது. அது என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பதத்தினுடைய கூட்டம். பதம்னா என்னது? பதம் அப்படின்னா அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சக்தி பெற்றது, அதுதான் பதம். எனி வேர்ட் தட் ஹேஸ் அ மீனிங். கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் மறுபடியும், அது கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். இல்லாட்டி சில பேரும் ஒரு ஆல்ஃபபெட்டே கூட, அது தமிழில் ஒன்று சொல்லுவாரே ஒட்டெழுத்து சொல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் ஒட்டெழுத்து சொல். அப்போ ஒரு எழுத்துக்கு கூட அந்த போதன சக்தி அப்படின்றது இருக்குது. அங்கே கடைசியில் பதம் அப்படின்றது என்னென்னா போதிக்கக்கூடிய சக்தி எதற்கு உண்டோ அதுக்கு தான் பதம் அப்படின்னு பெயர். சரி, இதற்கு பிறகு வந்து நம்ம பதங்களுடைய கூட்டம் அப்படிங்கிறதுனாலே எல்லா வகையான கூட்டமும் வந்து போதத்தை ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு வந்து பதம், குடம், துணி, கட்டில் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் வச்சுப்போம். இந்த கலெக்ஷன் வந்து ஒரு போதத்தை ஏற்படுத்தலை. அதனால ஒரு ஏதோ இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கே தவிர இதனால ஒரு ஞானம் நம்மளுக்கு ஏற்படலை. சரி, இது வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி எப்படியானது சப்தம் போதத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்துட்டு கவுண்டரை பார்த்தோம்னா அப்போ ஒன்றும் குடத்தில் நீர் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதை பிரிச்சு இப்போ குடத்தில் நீர் இருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ இது சென்டென்ஸ், இது ஒரு வாக்கியம். ஏன் இது வாக்கியமாக இருக்கு? ஏன்னா இது ஒரு ஞானத்தை உண்டாக்குகிறது நம்மளுக்கு. ஆனால் நம்ம வாக்கியத்துக்கு டெஃபினேஷன் பார்த்தோம், பதங்களிலும் கூட்டம், அந்த டெஃபினேஷன் இங்கே இருக்கு. பதங்களினுடைய கூட்டமாக குடத்தில் நீர் இருக்கிறது. 3 பதங்கள், 3த்துக்கும் அர்த்தம் இருக்கு, அதனால தான் பதங்களாகவே இருக்கு. அதனுடைய கூட்டமாக இருக்கிறபடினால இது ஒரு வாக்கியம். சரி, இதை கேட்ட உடனே நமக்கு போதம் ஏற்படுறது, குடத்தில் நீர் இருக்கிறது அப்படின்னு. இதே சொற்கள் தானா சைனாக்காரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே, அவனுக்கு தமிழே தெரியாது, அவங்க காதுலையும் இதே சொற்கள் தானே விழும். ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அது காதுலையும் இதே சொற்கள் தானே விழும். அப்போ ஏன் அவர்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு மட்டும் புரியுறது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறா. நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்க என்னவாக காரணம் இருக்கும் அப்படின்னு. சரி, இவன் என்ன சொல்கிறா? அப்போ என்ன ப்ராசஸ்? முதல்ல குடத்தில் நீர் இருக்கிறது அப்படின்ற சொற்கள் காதில் விழுது, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? அதாவது பதங்கள் காதலோட பதஞானம் ஏற்படுகிறது. இந்த பதத்தை கேட்டோம்னா பதார்த்த உபஸ்திதின்னு, அதாவது பதங்களுடைய அர்த்தம் வந்து மனசுக்குள்ள உண்டாகிறது. குடம்னா வாயு மயிரும் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், நீருங்கிறது ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது, இருக்கிறதுங்கிறது ஒரு கிரியாபதம்ங்கிறது தெரியறது. இது 3ம் ஒரு வாக்கியத்தில் வரும்போது நம்ம யோசிக்கிறோம் இது எப்படி 3ம் சேர்றது அப்படின்னு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு விசாரணை ஏற்படும் போது, அந்த விசாரணைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பதார்த்த உபஸ்திதி, பதஞானம். முதல்ல பதத்தை கேட்குறோம், பதஞானம் உண்டாகிறது, அதோட அர்த்தங்கள் புரிகிறது, பதார்த்த உபஸ்திதி உண்டாகிறது. அதுக்கப்புறம் அதை சேர்ந்த மாதிரி ஒரு அர்த்தம் வந்து உண்டாகிறது, வாக்கிய அர்த்த ஞானம் உண்டாகிறது. அப்போ இதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல பதஞானம், பதார்த்த உபஸ்திதி, வாக்கியார்த்த ஞானத்தை, அதுக்கு வேண்டிய தர்க்கத்தெல்லாம் விசாரணம் பண்ணி நம்ம வாக்கியார்த்த ஞானத்தை பெறுறோம். இப்போ அந்த சைனாக்காரன் அதே போல் அந்த குழந்தை எடுத்துப்போமே, அவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? பதஞானம் ஏற்பட்டிருக்கு, பதார்த்த உபஸ்திதி ஏற்படலை. அதனால தான் அவர்களுக்கு போதம் வரலை. ஸோ அவ காதுலேயும் என்ன விழுந்திருக்கு? குடத்தில் நீர் இருக்கிறது, அந்த சப்தங்கள்லாம் விடுறது. அதனுடைய அர்த்தமே என்னன்னு தெரியலையே, பதார்த்த உபஸ்திதியை ஏற்படாததுனால அவர்களுக்கு போதம் ஏற்படலை. சரி, ஆக இதுதான் கிரமம். இப்போ பதஞானம்,
பதார்த்த உபஸ்திதி. அப்புறம் பதார்த்தத்தை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி சேர்த்து பார்த்தோம்னா ஒரு வாக்கியார்த்த ஞானம் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கவுண்டருக்கு வருவோம். அப்போ இது மூணுமே போதுமா? பதஞானம், பதங்களினுடைய அர்த்தங்கள் தெரிந்து கொண்டோமே என்றால் அப்போ எல்லா சென்டென்ஸும் இட் ஷுட் மேக் சென்ஸ். என்ன சென்டென்ஸாக இருந்தாலும் இட் ஷுட் மேக் சென்ஸ் அப்படின்னு ஆகிடும். ஆனால் அப்படி இல்லையே, அப்போ வேறு ஏதோ தேவைப்படுறது அப்படின்னு தார்க்கிகால் யோசிக்கிறார். இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். இந்த பதங்களின் கூட்டங்கள் இருந்தாலே இது வந்துடாது, வாக்கியார்த்த ஞானம் வந்துடாது அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் அஸ் நோயிங் பதார்த்தங்கள், நம்ம பதார்த்தங்கள் தெரிஞ்சாலும் கூட வாக்கியார்த்த ஞானம் வராது நமக்கு. என்ன உதாரணம்? படம் துணில் படம் சாரி குடம் துணி கட்டில் அப்படின்னு மூன்று, அது ஒரு பதங்களோட கூட்டம் தான். மூன்றுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். குடம்னா என்ன, துணினா என்ன, கட்டில்னா என்னன்னு தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரு வாக்கியார்த்த ஞானம் ஏற்படாது. ஸோ இப்போ புஸ்தகத்தை எடுக்கிறோம், ஒரு சென்டென்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா குடம் துணி கட்டில் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்டாப்பும் இருக்காங்க. இது மூன்று பதங்கள் கூட்டினது சென்டென்ஸ், வாக்கியம் தானே. மூன்று பதத்துக்கு அர்த்தமும் தெரியும். அப்போ மனசில் வந்துடும், பதார்த்த உபஸ்திதி மனசில் வந்துடும். ஆனாலும் ஒன்றும் புரியலையே, வாக்கியார்த்த ஞானம் புதுசாக ஒரு நாலேஜ் நமக்கு வரலையே. ஏன்? பத ஞானம் இருக்கு, பதார்த்த உபஸ்திதியும் இருக்கு. அப்போ என்ன இங்கே மிஸ்ஸிங்? அது அந்த பத சமுதாயங்கள் வந்து வாக்கியார்த்த ஞானத்தை உண்டாக்குகிறதுக்கு அது மூணு இது சொல்கிறேன். ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி அப்படின்னு மூணு விஷயம் தேவைப்படுறது அப்படின்னு. ஆகாங்ஷாங்கிறது அந்த பதங்கள் வந்து ஒரு இதை எதிர்பார்க்கிறது, எதிர்பார்த்தல் வந்து ஆகாங்ஷா அப்படின்னு சொல்ற. உதாரணத்துக்கு இதை எடுத்துப்போம், குடம் துணி கட்டில். குடம் வந்து துணியை வந்து எதிர்பார்க்கல, அதாவது குடம்க்கும் துணிக்கும் சம்பந்தம் வந்து அந்த வரல இதுல. கட்டிலுக்கும் குடம் துணிக்கும் ஒரு வரல. இல்ல இது குடம் துணி கட்டில் இந்த அறையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து ஒரு இந்த இருக்கின்றனங்கிறதுக்கு வந்து இந்த மூணுத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது, அது ஒரு எதிர்பார்த்தல் வருது. அதெல்லாம் வெறும் குடம் துணி கட்டில்ங்கிறச்சு சம்பந்தம் இல்லாத மூன்று வார்த்தைகள். ஒன்று வந்து எதை எதிர்பார்க்கிறதோ அது இன்னொன்னு தரமாட்டேங்கிறது. அதனால ஆகாங்ஷா இந்த இடத்துல இல்ல. ஆமா, இது எது எதிர்பார்க்கிறதோ தரமாட்டேங்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுதான் எப்பதாபாவே எஸ்ய அனனுபாவகத்துவம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பதம் முன்னோன்னத்தை எதிர்பார்க்கறது, அது வந்தால் தான் சேர்ந்து நமக்கு ஒரு போதத்தையே ஏற்படுத்தும். ஆக இங்கே இருக்கின்றன அப்படின்ற அந்த கிரியாபதத்தை போட்டால் தான் இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு போதத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆக இங்கே ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது இந்த சென்டென்ஸில். மேலும் மேலும் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இது பூர்த்தி அடையாததுனால போதத்தை ஏற்படுத்தாமல் இருக்கு. ஆக ஆகாங்ஷா வேண்டி இருக்கு. அப்போ வெறும் பதங்கள் தெரியும், பதார்த்தங்கள் தெரியும் போதாது. பயன்படுத்தப்படுற பதங்களானவை சரியான தனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேண்டிய கிரியாபதம் இருக்கணும். இப்போ வெறும் கிரியாபதம் மட்டும் போடுறோம் அப்படின்னு இருப்போமே, இருக்கின்றன, இந்த அறையில் இருக்கின்றன. இங்கே என்ன ஆகுது, இந்த அறையில் இருக்கின்றன. மூன்று பதங்கள், மூன்று பதத்துக்கும் அர்த்தம் தெரியும், ஆனாலும் போதம் ஏற்படாது. ஏன்? இருக்கின்றன என்ன அப்படின்றது கேள்வி வருமே. ஆக எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இங்கேயும் போதம் ஏற்படாது. இது ஒன்று. ஆகாங்ஷா இருந்தால் மட்டும் போருமா அப்படின்னு அடுத்த கேள்வி. உதாரணத்துக்கு நெருப்பினால் நனைத்து விடு அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. இங்க வந்து கிரியாபதம் இருக்கு, எதை கொண்டு பண்றோமோ அதுக்கும் ஒரு நெருப்பினால் அப்படின்னு கருவியும் சொல்லிட்டோம். ஆனா இந்த இடத்துல அந்த சேர்ச்சி சரியா நெருப்பினால் நனைத்து விடுங்கிறது யோக்கியத்தை ஏற்படுத்தலையே, இந்த சேரலையே அந்த வாக்கியத்தோட. அதெல்லாம் இந்த இடத்துலயும் வந்து இங்க வாக்கியார்த்த ஞானம் உண்டாகாது அப்படிங்கிறது ரெண்டாவது. சரியா? ஆக இப்போ புஸ்தகத்தை பார்க்குறோம், திறக்கிறோம், அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ நெருப்பினால் நனைத்து விடு அப்படின்னு சென்டென்ஸ் இருக்குது. இது பத சமூகம் தான். இந்த பதங்களினுடைய அர்த்தமும் நமக்கு தெரியும். நெருப்பினால் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியும், நனைத்து விடு அப்படின்றதுக்கும் அர்த்தம் தெரியும். இதில் நனைத்து விடுன்றது ஒரு கிரியாபதம் தான், நெருப்பினால் அப்படின்றது கருவியை தெரிவிக்கக்கூடியது தான். ஆக இப்போது நெருப்பினால் உலர்த்தி விடு அப்படின்னா புரியுறது, ஆனால் நெருப்பினால் நனைத்து விடு அப்படின்றது மட்டும் புரிய மாட்டேங்கிறது. என்ன காரணம் என்றால், நெருப்பு அப்படின்றது ஒரு பதார்த்தம், கருவியாக சொல்லப்படுற பதார்த்தம். நனைத்தல் அப்படின்றது ஒரு செயல். இந்த ரெண்டுத்துக்கும் பொருந்தலை, யோகியதை இல்லை, சேர்றதுக்கு யோகியதை இல்லை. ஆக இப்போது இந்த அனாலிசிஸ் எதை பற்றி அப்படின்னா பதார்த்தங்களை பற்றியாக ஆயிடுறது. இப்போ பதார்த்தத்துக்கு சேர்றதுக்கு யோகியதை இருக்கா? ரெண்டு பதார்த்தங்களுக்கு
அப்போ அதுவும் வேண்டி இருக்கு. அந்த யோகியத்தை இருந்தால் தான் நமக்கு ஒரு புதுசாக நாலேஜ், ஒரு போதமானது, வாக்கியார்த்த ஞானமானது ஏற்படும். அது 2வது. 3வது வந்து சேர்க்கை இருக்கும். அதாவது குடம் இந்த அறையில் இருக்கிறது, குடம் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு அறையில் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால் சேர்த்து சந்நிதி ஒரே இடத்துல இல்லை 3ம். இதனால வாக்கியார்த்த ஞானம் ஏற்படாது. ஸோ இதுவும் ஒரு விதமான அனாலிசிஸ். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது குடம் அறையில் இருக்கிறது, 3 பதங்களினுடைய கூட்டம் வேணும். அந்த 3 பதங்களுக்கு ஆகாங்ஷா இருக்கணும், அந்த பதார்த்தங்களுக்கு யோகியதா இருக்கணும். இருக்கே இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர், முதல் நாள் குடம் அப்படின்னு சொன்னார், அடுத்த நாள் அறையில் அப்படின்றார், அதுக்கும் அடுத்த நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது 3 பதங்கள் அதனுடைய ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா 3 பதங்களையும் ஒரே நேரத்தில் மனசில் கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கார். ஆக இந்த சன்னிதானன்றது கிடையாது. ஆகையினால இங்கேயும் சாப்த போதமானது ஏற்படாது அப்படின்றத இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கா. ஆக இதுதான் கிரமம். இதுவும் நம்ம மேலட பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே நிறைய விசாரங்கள் பண்ணியிருக்கேன். இந்த ஆகாங்ஷான்றது எப்படிப்பட்டது, யோகிதா அப்படின்றதுனால எப்படிப்பட்டது அப்படின்றத நிறைய விசாரம் பண்ணியிருக்கா. இப்போ பார்த்த கிரமம் என்ன அப்படின்னா, முதல்ல பதங்கள் காதில் விடுறது பதஞானம், அடுத்தது பதார்த்த உபஸ்திதின்றது அதோடைய அர்த்தம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே ஏற்பட்டுறது. அப்போ பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் முன்கூட்டியே. அப்போ பதார்த்தத்தினுடைய ஞாபகம் உபஸ்திதியானது வருது. அதுக்கப்புறம் வந்து வாக்கியார்த்த ஞானம் அது சேர்ந்து எப்படி வந்து ஒரு போதத்தை ஏற்படுத்துறது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம கொலை பண்ணி நம்ம வந்து வாக்கியார்த்த ஞானத்தை பெறுறோம். சில இடத்துல பதார்த்த உபஸ்திதி வந்தாலும் நாம் பெற மாட்டோம். ஆகாங்ஷா அப்படின்றத எடுத்துட்டோம்னா அங்கே குடம், துணி, கட்டில் அப்படின்ற பதங்கள் 3 பதங்களினுடைய அர்த்தமும் தெரியும், ஆனால் வாக்கியார்த்தம் ஏற்படலை. ஏன்னா என்ன எதிர்பார்க்கிறதோ அது வரல. ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன எதிர்பார்க்கிறதோ அது வரல. அடுத்ததில் அந்த ஆப்ஜெக்டுடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கிரியாபதம் அப்படி இருந்தாலுமே கூட அங்கே வராது. யோகியதை இல்லை அப்படின்றதுனால வரல. நெருப்பினால் நனைத்து விடு அப்படின்ற இடத்துல யோகியத்தை இல்லை, வரல. அதற்கு பிறகு சந்நிதி அது 3 பதங்கள் யோகியமான பதார்த்தங்கள் தான், எல்லாமே சரி. ஆனால் ஒரே நேரத்தில் உச்சரிக்கலை. அப்போவும் சாப்த போதம், அதாவது வாக்கியார்த்த ஞானம் ஏற்படாது என்று. இப்படி இந்த சாப்த போதம் வாக்கியத்தை கேட்ட பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய நாலேஜ் எப்படி நம்ம இது ப்ராசஸ் பண்ணுறது, நம்மளுடைய மைண்ட் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கா. அடுத்த எபிசோடில் லக்ஷணா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். குடம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், வாயு மயிரும் உடைய ஒரு பொருள். ஆனால் சில இடத்துல குடம் அப்படின்ற சொல்லுக்கு வேறு அர்த்தத்தை நாம் கொள்ளுவோம். அதுக்கு உண்டான நேர் அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை கொள்ளுவோம். அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சுதர்ஷன் சுவாமி ரொம்ப அழகாக சொன்னார். இந்த விஷயங்கள் மனசில் தேக்கிக் கொண்டு அடுத்த எபிசோடில் லக்ஷணாவை பற்றியும் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.